அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா மீன் குழம்பு. இந்த மீன் குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும், சூப்பராக இருக்கும், அல்டிமேட்டான சுவையாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப எம்மியாக இருக்கும், அவ்வளவு நல்லாயிருக்கும். ரொம்ப சுவையான மீன் குழம்பு பாருங்கள். நல்லா நெய் நிழலுமா இருக்குது பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது, சுவையாக இருக்கும். சாப்பிட்றது சாதத்தோடு சாப்பிட்றப்ப ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். இட்லியோடு சாப்பிட, தோசையோடு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குது மீன் குழம்பு. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸில் மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானே அமுக்குங்க, ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறந்துடாமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெரிய பெரிய லைக்கில் தான் எங்கள் வீடியோ ஷேர் ஆகும். மறந்துடாமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானே அமுக்குங்க. வாங்க இந்த மீன் குழம்பு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், மீன் வச்சுருக்கேன். இது 1.5 கிலோ மீன், பெரிய மீன், வெட்டு மீன். இந்த மீன் இருக்குது, இன்னும் கழுவி சுத்தம் பண்ணலை. கழுவி சுத்தம் பண்ணணும். அதுக்கு தேவையான பொருள் இந்த புளி, ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். அதே மாதிரி பெரிய சைஸ் வெங்காயமாக 3 வெங்காயமும், 2 தக்காளி, 5 பச்சை மிளகா, ஒரு 10-15 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பு ஒரு சட்டி எடுத்து வச்சுருக்கேன். சட்டி காயுது. குழம்ப தாளிச்சு விட்டுட்டு மீனை உரச போயிடுவேன். 5 நிமிஷத்தில் உரசிட்டு கொண்டு வந்துடுவேன். அதனால் குழம்பு தாளிக்க போகிறேன். இப்போ குழம்பு சட்டி காயட்டும். சட்டி காய்ஞ்சிருச்சு. இப்போ இதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்குவோம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்தாச்சு. இப்போ எண்ணெய் காயட்டும் நல்லா. இப்போ பாருங்கள், எண்ணெய் காய்ஞ்சிருச்சு. இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயமும் 1/2 ஸ்பூன் ஜீரகமும் வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்குவோம். ரெண்டும் சேர்ந்து நல்லா பொரியணும். நல்லா பொரியட்டும். பாருங்கள், நல்லா பொரிஞ்சிட்டு இதில் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி வச்சுக்குவோம். மீன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா சுவையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு எண்ணெயாக இருக்கும். இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இதில் இந்த பூண்டு உரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பூண்டை சேர்த்துக்கலாம். பூண்டையும் சேர்த்து வெங்காயத்தோடு நல்லா வதக்கிக்கிறோம். மீன் ரொம்ப நல்லாயிருக்கும். மீன் குழம்பு மீன் குழம்புன்னு சொல்லுவாங்க அப்போ, ஆனால் இது ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப சுவையாக இருக்கும். வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கட்டும். பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இன்னும் செத்த வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினா தான் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ பாருங்க, கொஞ்சம் நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி, பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கதை சேர்த்துக்கணும். இந்த தக்காளி, பச்சை மிளகாய் சேர்த்து வெங்காயத்தோடு நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா குலைவாக வதங்கி வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இது நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிட்டு தக்காளி நல்லா மையாக நசிஞ்சு வதங்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும். வதங்கிட்டு இருக்கு. இப்போ நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்க, தக்காளி நல்லா குலைவாக வதங்கிடுச்சு. இப்போ இதில் மிளகாத்தூள், வரமிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். வரமிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம் வரமிளகாத்தூள். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம். இந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்ந்து வாசமல் போகிற வரையும் வதக்கிக்கலாம்.
இது நல்ல கலர் கொடுக்குங்க வர மிளகாத்தூள். ஆனால் காஷ்மீரி மிளகாத்தூள் கிடையாது. இது நல்ல கலர் கொடுக்கும். இந்த ராஸ்மல் போகிற வரையும் இப்போ நல்லா வதக்கிக்கிறோம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம புளித்தண்ணி சேர்த்துக்கலாம். புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இந்த புளித்தண்ணியை சேர்த்துக்கலாம். புளித்தண்ணியை சேர்த்தாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்தாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ இதில் வந்து உப்பு பத்தலை. உப்பு சேர்த்துக்கணும். ஏன்னா கொஞ்சமாக தக்காளி வதங்குறதுக்காக உப்பு போட்டோம். உப்பு சேர்த்தாச்சு. இப்போ உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை வந்து குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1 2 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த குழம்பு நல்லா கொதிக்கட்டும். கொதிக்க விட்டு பார்க்கலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம மீனை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா மீனையும் சேர்த்தாச்சு. இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு. மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் நல்லா வேகட்டும், பார்க்கலாம். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ மீன் எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. பாருங்கள், ரொம்ப சூப்பராக வெந்து வந்துருச்சு. இப்போ இதில் நான் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். பாருங்கள், அரை மூடி தேங்காய் எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை குழம்புல சேர்த்துக்கலாம். வாங்க. பாருங்கள், இப்போ இதில் இந்த தேங்காயை சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காயை சேர்த்தாச்சு. இப்போ இந்த மிக்சியை அலசி சேர்த்துக்கலாம். இப்போ மிக்சியை அலசி இதில் தண்ணி சேர்த்துக்குவோம். மிக்சியை அலசி தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். மீன் உடஞ்சிடாமல் பையை மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை மூடி போட்டு மூடிக்குவோம். மூடியாச்சு. சேர்த்த கொதிக்கட்டும், பார்க்கலாம். இப்போ பாருங்கள், குழம்பு கொதிச்சிருச்சு. இப்போ இதில் மல்லித்தலை சேர்த்துக்கலாம். மல்லித்தலை சேர்த்தாச்சு. இப்போ மல்லித்தலை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும், பார்க்கலாம். இப்போ பாருங்கள், முடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. நெய் நிழலமாக ரொம்ப சூப்பராக இருக்குது. பாருங்கள், ரொம்ப எண்ணெய் பிரிஞ்சு போய் ரொம்ப சுவையாக சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கே எம்மியாக இருக்குது. பாருங்கள், இதே மாதிரி இந்த மீன் குழம்பு நீங்களும் செய்து பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், சுவையாக இருக்கும், சூப்பராக இருக்கும், ஜம்முன்னு இருக்கும். அல்டிமேட்டான சுவையில் இருக்கும். இந்த மீன் குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானே அமுக்குங்க. ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு பெரிய லைக்லையும் தான் எங்கள் வீடியோ ஷேர் ஆகும். மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.